ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை சட்னி தான். நல்லா கொழுந்தாக இருக்கிற பிரண்டையாக உடைச்சிட்டு வந்து அதை இப்படி உடச்சி இழுத்தோம்னா ஒரு நார் மாதிரி வருதில்ல, அந்த நாரை ரிமூவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரண்டையை வந்து தனியாக நல்லா வணக்கிக்கணும். ஏன்னா அந்த பிரண்டையோட பச்சை வாசனை சுத்தமாக போய் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்சு. அந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல், வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போடுங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் வந்து முழு கொத்தமல்லி கொஞ்சோண்டு எல்லாமே போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட வந்து ஒரு வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் புளி அதையும் போட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு கல்லுப்பு போடுங்க. மறுபடியும் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்குங்க. ஒன்ஸ் நல்லா வணங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். சிலர் வந்து இது கூட வந்து ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணாமல் ஒரு டைம் அரைச்சி பாருங்கள், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், டிஃபன், இட்லி, தோசை இது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.